பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெறும் வெள்ளை பூசணிக்காய், பரங்கிக்காய், கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப விசில் வச்சா குழஞ்சி போயிடும் காயெல்லாம். அதனால் ஒரு விசில் போதும். ஒரு விசில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மேலே வறுத்து போட வேண்டிய பொருள் என்னென்னா பச்சரிசி 1 ஸ்பூனு, எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூனு, பெருங்காயம், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, உளுந்து 1 டீஸ்பூனு, வரமிளகாய் நம்ம தேவையானது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு அதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தேங்காய் துருவலை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் நிறையாவே நான் ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவலை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அரைக்க வேண்டிய மேலே சொன்னோம் பார்த்தீங்களா, பச்சரிசி, எள், பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்து, வரமிளகாய் அப்படின்னா அதோட இந்த தேங்காய் துருவல் வறுத்தத்தையும் அதில் போட்டு அரைச்சி குறைன்னு நைஸாக அரைக்காமல் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு இந்த ஒரு விசில் எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை வெயிட்டை எடுத்துகிட்டு புளித்தண்ணி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து கரைச்சி அதையும் எடுத்து ஊற்றி கொதிக்கிற நேரத்தில் இந்த அரைச்ச கலவையை தூக்கி அதில் போட்டு நல்லா ஒன்றா கலந்துக்கிட்டு அந்த மேலே இன்னும் கொஞ்சோண்டு இந்த தேங்காய் துருவல் இருக்குது பாருங்களா, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேங்காய் துருவல் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து அதில் கொட்டிட்டு மேலே அந்த கொஞ்சோண்டு தேங்காய் வைக்க சொன்னேன் இல்லைங்களா, அந்த கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கி சுட சுட சாத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பருப்பில் சாம்பார் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா கமெண்ட்டை சொல்லுங்கள்.